இனி கொழுக்கட்டை செய்ய மாவு பிசைய வேண்டாம், அச்சு வேண்டாம். சின்ன குழந்தைங்க கூட ஈஸியா கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அது எப்படி அப்படிங்கறத வீடியோல சொல்லி இருக்கிறேன். நீங்க செய்யற கொழுக்கட்டை பல மணி நேரம் ஆனாலும் காயாம சாஃப்டா இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்தா போதும். அது என்ன பொருள் அப்படிங்கறத வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை செய்ய மாவு பிசைஞ்சு கஷ்டப்படவே வேண்டாங்க. இனிமேல் நான் சொல்ற இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா ஈஸியா செஞ்சிடலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன். இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேன். இது கடையில வாங்கின மாவு. நீங்க வீட்டில் அரைச்ச மாவா இருந்தா கூட எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்கிறோம் அப்படிங்கறத நான் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு எடுத்த அதே கிளாஸுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் மாவுக்கு 1 கிளாஸ் தண்ணிங்கிறது கரெக்டான அளவு. 1 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டியே இல்லாம தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்தாலுமே நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நான் சொல்ற இந்த மெத்தட்ல நீங்க கொழுக்கட்டை செஞ்சீங்க அப்படின்னா பல மணி நேரம் ஆனாலுமே சாஃப்டா இருக்கும். கொழுக்கட்டை செய்யறதுக்கு மாவு பக்குவமா எனக்கு பிணைய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொழுக்கட்டை செய்யவே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் செய்யறீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல நீங்க செய்யுங்க. உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அடுப்புல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பை இன்னும் நான் ஆன் பண்ணவே இல்லை. நம்ம கரைச்சி வச்ச மாவை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும். அதுக்கு முன்ன ஆன் பண்ணக்கூடாது. அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மாவு உடனே இந்த அளவுக்கு திரண்டு வந்துடும். இந்த மாதிரி செய்யும் போது கை வச்சு மாவு பிசையணும்னு தேவையே இல்லை. இந்த மாதிரி செய்யும் போது தண்ணியும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டாம். கூட கொஞ்சம் நேரம் அடுப்புல வச்சு நீங்க கிண்டுனா மட்டுமே போதும். மாவு திரண்டு வரும்போது 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மாவோட நல்லா ஒன்னா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா திரண்டு வருது. கையை எடுக்காமலே கிளறி விடுங்க. நான் கிளறி விடும் போதே உங்களுக்கு தெரியும் மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குது அப்படிங்கிறது. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா கொழுக்கட்டை இன்னைக்கு செஞ்சுட்டு நீங்க நாளைக்கு சாப்பிட்டாலுமே அந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும். அதே போல் நல்ல வெள்ளையாகவும் கொழுக்கட்டை ஷைனிங்காகவும் இருக்கும். அதனால தான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதில் 1 ஸ்பூன் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் மாவை எடுத்து கையில் காட்டுறேன் பாருங்க. மாவுல விரிசலே இல்லை, எவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்குன்னு. மேல் மாவு ரெடி ஆயிருச்சு. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இது ஆறதுக்குள்ள கொழுக்கட்டைக்கான பூரணம் ரெடி பண்ணிடலாம். கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்கிறேன். மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மாவு எடுத்த கிளாஸுக்கே 1 கிளாஸ் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த தேங்காயில இருக்க ஈரப்பதம் போகணும். அந்த அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்தா போதும். பவுடர் பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலை 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் சேர்த்து ஒன்னா கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலைக்கு பதில் வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட 1/2 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் மாவு எடுத்தால 3/4 கிளாஸ் ஜாங்கிரி பவுடர் சேர்த்துக்கிறேன். வெள்ளம் எடுத்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல கல்லு மண்ணெல்லாம் இருக்கும். இந்த ஜாங்கிரி பவுடர்ல கல்லு மண்ணெல்லாம் இருக்காது. அதனால இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூரணம் ரெடி பண்ணினீங்க அப்படின்னா 5 நிமிஷம் கூட ஆகாது. இதுல வெள்ளம் நம்ம கரைச்சி எடுத்து செய்யும் போது கொஞ்ச நேரம் கிளறி விட வேண்டிய இருக்கும். இது நிமிஷத்துல ரெடி ஆயிரும். இது கூட நல்ல வாசனையா இருக்கிறதுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். வெள்ளம் சேர்த்ததும் இலக்கம் கொடுத்து வரும். இதை ரொம்ப நேரம் கிளறணும் தேவையில்லை, நொடியில ரெடி ஆயிரும். ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். பூரணம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கணும். வேர்க்கடலை எல்லாம் போட்டு செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தேங்காய் மட்டுமே சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். வாழை இலை எடுத்திருக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிட்டு இலைய லைட்டா வாட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாட்டி எடுக்கிறதுனால இலை கிளியாது. மூடி வச்ச மாவை பார்க்கலாம். மாவு லைட்டா சூடு இருக்குது. ரொம்ப ஆறிடக்கூடாது. லைட்டா சூடு இருக்கும் போது இந்த மாவை மட்டும் ஒன்னு சேர்த்தா போதும். நம்ம மாவை பிணைஞ்சி எடுக்கணும் தேவையில்லை. கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் கையில ஊத்திட்டு மாவை ஒன்னு தான் சேர்த்து வைக்க போறோம். பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் மாவு எவ்வளவு நல்லா சாஃப்டா இருக்குது அப்படின்னு. கொஞ்சமா மாவு எடுத்து கையால நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு வாட்டி எடுத்த வாழை இலையில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு உருட்டி எடுத்த மாவை வாழை இலையில வச்சுட்டு இன்னொரு இலையை அதுக்கு மேல வச்சிடலாம். ஆனா இன்னொரு இலையை நான் வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு சரியா தெரியாது. அதனால நான் இலை யூஸ் பண்ணாம வீடியோல தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பாலித்தீன் கவர் யூஸ் பண்றேன்.
நீங்க வந்து வாழை இலையை யூஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலையே உங்ககிட்ட இல்லைன்னா கூட நம்ம கவர் யூஸ் பண்ணியே பண்ணலாம். கொழுக்கட்டை பண்றதுக்கு அச்சு தேவையில்லை, ஒரு டம்ளர் மட்டும் இருந்தா போதும். மேல பாலித்தீன் கவரை வச்சுட்டு ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறேன். கிளாஸோட அந்த அடிப்பகுதியை வச்சு நல்லா இந்த மாதிரி சுத்தி சுத்தி அமுக்கி விடுங்க. சுத்தி சுத்தி அமுக்கி விடும்போது மாவு விரிஞ்சி கிடைக்கும். மாவு சாஃப்டா இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஒரு விரிசல் கூட இல்ல பாருங்க. மாவு டம்ளர் யூஸ் பண்றதுனால ரவுண்ட் ஷேப்ல கிடைக்கும். மேல இருக்க கவரை எடுத்துட்டு தேவையான அளவு பூரணத்தை நடு பகுதியில வச்சுக்கலாம். மேல் மாவும் பூரணமும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கணும். இல்லைன்னா கொழுக்கட்டை ஒழுங்காவே வராது. கொழுக்கட்டை சாப்பிடும் போது பூரணம் கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். பூரணத்தை வச்சுட்டு இலைய மடிச்சு எடுத்துட்டு கையால அந்த ஓரங்களை லைட்டா அழுத்தி விட்டுக்கலாம். வாழை இலைய திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்க கொழுக்கட்டை ஷேப் அழகா வந்துருச்சு. எந்த ஒரு விரிசலுமே இல்ல. கொழுக்கட்டை செய்யறதுக்கு அச்சு எதுவும் யூஸ் பண்ணாம எவ்வளவு சிம்பிளா டம்ளர் வச்சு பண்ணிட்டோம். இதை அப்படியே ஆவியில அவிச்சு எடுக்கலாம். கொழுக்கட்டையோட ஷேப் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா ஒரு கிண்ணம் எடுத்துட்டு கொழுக்கட்டைக்கு மேல வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவை இந்த மாதிரி எடுத்துருங்க. கொழுக்கட்டை நல்லா ஷேப்பா கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் டிசைனிங்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு ஃபோக் எடுத்துட்டு அந்த ஓரங்கள்ல லைட்டா அமுக்கி விட்டா போதும், நல்ல டிசைனா கிடைக்கும். வேண்டாம் நினைச்சீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க. கொழுக்கட்டை அச்சு இல்லாம கை வச்சு தேய்ச்சி எடுக்காம ரொம்ப ஈஸியா கொழுக்கட்டை பண்ணிட்டோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு மெத்தட்லயும் செஞ்சு காட்டுறேன். கொஞ்சமா மாவு எடுத்து உருண்டையா உருட்டிட்டு வாழை இலை மேல வச்சுட்டு ஒரு பாலித்தீன் கவரை போட்டுட்டு டம்ளர் வச்சு நல்லா அழுத்தி விடலாம். நடுப்பகுதியில் ஃபர்ஸ்ட் அழுத்திட்டு அதுக்கப்புறம் ஓரங்களில் வழுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா அது வளைச்சு கொடுக்கும். மாவு டம்ளர் வச்சு செய்யறதுனால அச்சு தேவையே இல்லை. கவரை எடுத்துட்டு தேவையான அளவு பூரணத்தை வச்சுட்டு மாவோட ஓரங்களை இந்த மாதிரி சுத்தி சுத்தி மடிச்சு எடுத்துக்கலாம். உங்க கையால இந்த மாதிரி சுத்தி சுத்தி எடுத்தீங்கன்னா இந்த பூரண கொழுக்கட்டையும் ரெடி ஆயிருச்சுது. இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா சிம்பிளா கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியா செஞ்சிடலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு அச்சு வேண்டாம், மாவை தேய்ச்சி கஷ்டப்பட வேண்டாம். ஒரு டம்ளர் மட்டும் இருந்தா போதும், ஈஸியா கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வைக்கணும். இட்லி தட்டுக்கு மேல வாழை இலை வச்சிருக்கிறேன். அதுக்கு மேல இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வாழை இலை இல்லைன்னா நீங்க இட்லி எல்லாம் எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரியே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும். மேல் மாவு ஆல்ரெடி வேக வச்சுதான் எடுத்திருக்கிறோம். கொழுக்கட்டை வெந்திருச்சுது, உடையவும் இல்லை, எந்த ஒரு விரிசலும் இல்லை. எடுத்து வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நல்லா சாஃப்டா இருக்குதுன்னு. பிச்சு காட்டுறேன் பாருங்க. பூரணம் அதிகமாகவும் கொழுக்கட்டை சாஃப்டாவும் இருக்குது. இனிமேல் கொழுக்கட்டை செய்யறதுக்கு கை வச்சு மாவு பிணையவும் வேண்டாம், அச்சுன்னு தேவையில்லை. ரொம்ப ஈஸியாகவும் கொழுக்கட்டை பல மணி நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்கும். இனிமேல் கொழுக்கட்டை கஷ்டப்பட்டு செய்யணும்னு தேவையே இல்லை. இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.